ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்யூர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும். இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அது தனிமை மட்டும்தான். தனிமையை விட்டால் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. நான் இப்படி இந்த உலகத்தை தனியாக இருக்கேன்னா அதுக்கெலாம் காரணம் ஒரு பொண்ணால் மட்டும்தான் இங்கே. ஆனால் அந்த பொண்ணு நான் ரொம்ப லவ் பண்ணேன். அவள் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, ஒன்றுமே முடியல என்னால். And Madurai. This is from today onwards. Just yesterday, people were seen thronging to markets in large numbers only to stock up, buy essentials in Coimbatore and Chennai. Locals were also seen violating social distancing norms and lockdown norms. After ordering for a lockdown on Friday, Tamil Nadu Chief Minister E. Palliswamy, however, clarified that all essential services, including Amma canteens and ATMs, would continue to operate. In Chennai, Coimbatore and Madurai, the lockdown will be implemented strictly between 6 a.m. and 9 p.m. from April. The 4-day total lockdown announced in Chennai and Coimbatore from Sunday saw panic buying in both cities. The result was a complete violation of all social distancing and lockdown norms. என் பேர் வீரா. எனக்கு இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அது தனிமை மட்டும்தான். இந்த தனிமையை விட்டால் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. இப்போ நான் தனிமையாக இருக்கேன்னா அது காரணமெல்லாம் ஒரு பொண்ணால் மட்டும்தான். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் தான் நான் இப்போ இவ்வளோ தனிமையாக இருக்கேன். இந்த தனிமை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போதைக்கு. நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். நான் கொஞ்சம் தனிமையாக விரும்புகிறேன். ஓகேவா? சாரி. ப்ளீஸ் யாராவது இருக்கீங்களா? எனக்கு தண்ணி வேணும். என்ன கேட்டீங்க? ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஏன் தனிமையாக இருக்கீங்க? தனிமையாக இருக்கிறது ஒரு வியாதி மாதிரி இருக்கும். இருக்காதீங்க. நானும் தனிமையாக தான் இருந்தேன். எனக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட், அதில் என் கண்ணே போச்சு. நான் தனிமையாக இருந்ததுனால இப்போ என் கூட யாருமே இல்லை. அதனால தனிமையாக இருக்காதீங்க.
நான் லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டு போயிட்டா, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். நீங்கள் லவ் பண்ணுறோட பொண்ணோட உங்களை லவ் பண்ணுற பொண்ணை லவ் பண்ணுங்கள், அப்போனா வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரி ஓகே ப்ரோ, உங்கள் அட்வைஸ் நல்லா இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணுறேன். இனிமேல் நான் லோனு தான் இல்லாமல் மறுபடியும் நல்ல லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன், நியூ லைஃப். தேங்க்யூ ப்ரோ. தலை ரொம்ப வலிக்குது. இது எனக்கு இல்யூஷன் வந்துக்கிட்டே இருக்கு. அண்ணா எந்திரிங்கண்ணா. அண்ணா என்னாச்சு? அண்ணா எந்திரிங்க. அண்ணா என்னாச்சு? அண்ணா எந்திரிங்க. அண்ணா ப்ளீஸ் வாங்க, யாராச்சும் வாங்கலை. அண்ணா எந்திரிங்கண்ணா. அண்ணா எனக்கு இந்த இல்யூஷன் வர்றதுக்கு காரணம்லாம் என் அண்ணன் சிவாவால் மட்டும்தான். அவன் இறந்துட்டான். அவன் இறந்தாலும் எனக்கு இந்த வந்துகிட்டே இருக்குது. சிவா கதவு தர. சிவா என்ன பண்ணுற? சிவா கதவை தரடா. சிவா இல்லை, தேவையெல்லாம் பண்ணிக்காத. கதவு தரடா, கதவை தரடா நாயே. நான் உள்ளே போய் வைக்கும்போது அவன் செத்து கிடந்தான். என்னால் அதை ஜீர்ணிச்சிக்க முடியல. டே சிவா, செத்து ஏன்டா என்னை இப்படி பழி வாங்குற? சிவா என்னடா கனவுலேயே மறுபடியும் கனவாக வருது. அவனால் என்னால் காலேஜ் கூட ஒழுங்காக போக முடியல. என்னால் எந்த வேலையும் உருப்படியாக செய்ய முடியல. அவன் இறந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப தனிமையாகிட்டேன். நான் லவ் பண்ண பொண்ணு எனக்கு கிடைக்கல. எங்கள் அண்ணாவும் என் கூட இல்லை. நான் இப்போ இந்த உலகத்தில் எதுக்கு தான் வாழணும்? எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் அவ்வளோ லவ் பண்ணுறப்ப எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம் தெரியுமா? அந்தமாரி ஒரு லைஃப் மறுபடியும் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளோ ஹாப்பியான லைஃப். என் சிவா, என் அந்த பொண்ணோட பேர் நான் சொல்ல விரும்பலை. நான் அவ்வளோ லவ் பண்ணோம். ஆனால் இப்போ எங்களுக்கு எதுவுமே இல்லை. காலேஜில் கூட யாருக்கும் நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுத்தாலும் தட்டி விட்டுருவேன், எடுத்தாலும் தட்டி விட்டுருவேன். ஏன்னா எனக்கு காலேஜில் போனாலே நான் தூங்கிக்கிட்டே தான் இருப்பேன். வீட்லேயும் எனக்கு தூக்கம் வராது. காலேஜில் போனாலும் இது தூக்கம் வர்ற மாதிரி இருக்கணும். ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும், ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும். பரப்பரம் ஏதோ ஒரு சுறுசுறுப்பாகவே இருக்காது எனக்கு. அவ்வளோ இதாக இருக்கும் எனக்கு. காலேஜ் முடித்து வீட்டுக்கு போகும்போது கூட நான் தனிமையாக தான் இருப்பேன். ஏன்னா தனிமை எனக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆனால் தனிமையாகவும் இருக்கக்கூடாது. நான் தனிமையாக இருக்கிறனால ஒரு நாளைக்கு 15 சிகரெட் பிடிச்சா என்ன ப்ராப்ளம் வருமோ அவ்வளோ ப்ராப்ளம் வந்து வரும் தனிமையாக இருக்கிறனால ஒரே நாளில். ஆனால் யாரும் தனிமையாக இருக்காதீங்க. ஆனால் முடியலையே, அவளை மறக்கவும் முடியல. சிவாவையும் மறக்க முடியல, இறந்துட்டான். ஆனால் முடியல, சுத்தமாகவே முடியல. அவளை நினைக்காத நாளே இல்லை. தினம் அவளை நினப்பாகவே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். காலையில் கண் முழிச்சதுலேருந்து நைட்டு கண்ணை மூடுற வரைக்கும் அவன் நினப்பா மட்டும்தான் இருக்கும் எனக்கு. கிளாஸில் கூட அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் தான் தோணும். ஆனால் முடியாது. ஏன்னா in my heart she is no more, but in my brain will say she is my தோணுது. ஆனால் முடியலையே, அவளை மறக்கவே முடியல. அவளை மறக்கக்கூடாதுன்னு தான் நான் லவ் சாங்ஸாக கேட்பேன். ஆனால் முடியல. லவ் சாங்ஸ் கேட்டாலும் என்னால் இருக்க முடியல. லவ் ஃபெயிலியர் ஒன்று வந்துட்டா போதும், ஏதாச்சும் ஒரு லவ் ஃபெயிலியர் வந்துட்டா போதும், கண்ணிலேருந்து அப்படியே அருவியாக ஊற்றும்.
அந்தமாரி நான் இருந்ததே இல்லை. அவளை மறக்கவும் முடியல, என் அண்ணா சிவாவையும் என்னால் மறக்க முடியல. இந்த இல்யூஷன் மட்டும் ஏன் எனக்கு இப்படி இத்தனை நாள் வந்துகிட்டே இருக்கு? டிஜே, உனக்கு ஒரு வாரம் தான் டைம். இந்த கம்பெனி ப்ராஜெக்டை நீ முடிச்சே ஆகணும். ஓகேவா டிஜே? முடி. டாஸ்க்கு எத்தனை டாஸ்க்கு? ப்ராஜெக்ட் ஒரு மனுஷனால் எவ்வளோ தான் ப்ராப்ளம் முடியும்? காலேஜில் பண்ண முடியாமல் இந்த மாதிரி கம்பெனி ப்ராப்ளம் இதுவும் இப்படி தான். என்னால் முடியல, சுத்தமாக முடியல. இந்த மாதிரிலாம் இல்யூஷன் அவன் இறந்ததுக்கப்புறம் இப்படி இல்யூஷனாக வந்து இருக்கிறதுக்கு ஒரு அடி நம்ம செத்துருவோம். சாவை தேடி போகிறேன். எங்கே குதிச்சிருவோம் மேலேருந்து. காலையில் வந்தேன், நைட் ஆயிடுச்சு. என்னால் குதிக்கவே முடியல, வாழவும் முடியல, சாக முடியல. இது என்னடா வாழ்க்கை? சிவா, நீ போன இடத்துக்கு எனக்கு கூப்பிட்டு போயிடலாம் சிவா, முடியல. ஆனால் என்னால் அவளையும் மறக்க முடியல, அழுகையாக வருது. இந்த உலகத்தில் யாருமே தனிமையாக இருக்காதீங்க. தனிமையாக இருக்கிறது ஒரு வியாதி மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 15 சிகரெட் பிடிச்சா என்ன ப்ராப்ளம் உடம்புக்கு வருமோ அதேமாதிரி தனியாக இருக்குமோ அந்த ப்ராப்ளம் வரும். ப்ளீஸ் யாரும் தனியாக இருக்காதீங்க. தனியாக இருக்கனால ஒரு மாதிரி ட்ரெஷ்ஷாக இருக்கும், இல்யூஷனாக வரும், ஒரு மாதிரி தனிமையாக இருக்கனால சீக்கிரம் செத்துருவோம். ப்ளீஸ் யாரும் தனிமையாக இருக்காதீங்க ப்ளீஸ். ஏதோ ஃபோன் அடிக்கிற மாதிரி சத்தியம் இல்லை. வாங்கடா அங்கே போய் பார்ப்போம். அங்கே போய் ஃபோன் இருக்கு. வா 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 வா. ஹலோ, இந்த ஃபோன் கீழே கிடந்துச்சு, வந்து வாங்கிக்கிறீங்களா? நீங்கள் யார் ப்ரோ? எங்கே இருக்க ஃபோனு? இங்கே தான் ப்ரோ, பிரணேசங்கரில் ஒரு பில்டிங் இருக்குது. பில்டிங் பக்கத்தில் மண்ணு கூடியிருப்பாங்க, அங்கே இருக்காங்க. ஃபோன் கீழே கிடந்து கால் பண்ண நீங்கள் எடுத்து ஃபோனை கொடுங்க. இந்த இல்யூஷன் மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. யாருமே தனிமையாக இருக்காதீங்க. தனிமைங்கிறது ஒரு சாபம் மாரி. ஒரு நாளைக்கு 15 சிகரெட் பிடிச்சா என்ன ப்ராப்ளம் வருமோ அந்த ப்ராப்ளம் உடம்புல நீ தனிமையாக இருக்கும்போது வரும். ப்ளீஸ் தனிமையாக இருக்காதீங்க. நான் சிவாடா.
தி லவ் இஸ் லைஃப் பட் தி லவர் இஸ் நாட் ஒய்ஃப். புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்பை லவ் பண்ணுங்கள். லவ்வர் என்றைக்குமே ஒய்ஃப் ஆக்க முடியாது. ஏன்னா நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணோட உங்கள் லவ் பண்ணுற பொண்ணு லவ் பண்ணுங்கள், வாழ்க்கை நல்லா இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லைஃப்பை லவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர் ஃப்ரெண்ட்ஸ்.